அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்கள், சில பேருக்கு சந்தேகம் வரலாம், இவன் அரசியல்ல இசையை கொண்டு வந்து கலக்கிறானே அப்படின்னு. இன்னும் சில பேர் கேள்வி கூட கேட்கலாம், உனக்கும் இசைக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு. கரெக்ட், சம்பந்தம் எல்லாம் இல்லை. ஆனா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் இந்த சங்கீத கலாநிதி விருது இது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி உள்ளது, முதலமைச்சர் கூட வந்து இது சம்பந்தமா கருத்து தெரிவித்திருக்கின்றார், சோ உங்களுடைய வியூ பாயிண்ட் என்ன, வழக்கம் போல ஒரு 360 டிகிரியில இதை பத்தி பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கு இந்த பதிவு. இஷ்யூ என்னன்னு சுருக்கமா சொல்லிடுறேன். டி எம் கிருஷ்ணா அவர்கள், இவர் வந்து கர்நாடக சங்கீத பாடகர். இந்த சங்கீத கலாநிதி விருது அப்படின்றது சென்னையில இருக்க மியூசிக் அகாடமி, அவங்க வந்து இந்த கர்நாடக சங்கீதத்துல சாதனையாளர்களுக்கு அப்படின்னு இந்த விருது கொடுப்பாங்களா. இதுக்கு முன்னாடி நிறைய லெஜண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்குத்தான் இப்பொழுது இன்னொரு பக்கத்துல இருந்து எதிர்ப்பு வந்திருக்கின்றது. இவருக்கு நீங்க அவார்டு கொடுத்தீங்க, அதனால வந்து நாங்க இனிமே உங்க ப்ரோக்ராம்ல கலந்துக்க மாட்டோம்னோ, இல்ல வந்து எங்க அவார்டு திருப்பி கொடுத்துடுறோம்னோ இப்ப நிறைய செய்திகளை பார்க்க முடியுதுங்க. இந்த நிலைமையில தான் நமது முதல்வர் அவர்கள் வந்து டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கருத்து சொல்லி இருக்கின்றார். சரி, டி எம் கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக சங்கீதத்துல ஒரு சாதனையாளரா இல்ல சோதனையாளரா இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு தகுதி கிடையாதுங்க. நமக்கு மியூசிக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கேயாவது டீகள்ல வந்து பாட்டு போட்டிருந்தாங்கன்னா அப்படி கேட்டுக்கின்னு போவோமே தவிர, இந்த அதுக்கு நமக்கும் ரொம்ப தூரங்க. ஸோ அது நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு குழு இருக்காங்க. அந்த குழு வந்து வருஷா வருஷம் யாருக்கு அவார்டுன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க கொடுத்துட்டு போறாங்க, ரைட். ஆனால் எதிர்ப்பு எங்கிருந்து வருகின்றது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த அவார்டு குத்தவங்க, அவார்டு வாங்கினவரு, இந்த அவார்டை எதிர்க்கிறவர்கள் எல்லாமே ஒண்ணு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இங்க டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு அவார்டு கொடுத்ததை எதிர்க்கிறவங்க சொல்றீங்க ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவர் வந்து பெரியாரை பற்றி பாடியிருக்கின்றார். இப்ப அந்த மஞ்சுமேல் பாய்ஸ் கிரேஸ் தானே ஓடினுக்குது, அதனால நாமளும் இப்படிதான் சொல்லணும், பாட்டாவே பாடிட்டியா, அது பெரியார் சிந்திக்க சொன்னார் அப்படின்னு ஒரு ராகமா பாடியிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவருக்கு நீங்க விருது கொடுத்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு. இதற்குத்தான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசியல்ல மதத்தை கலந்தா மாதிரி இசையில் அரசியலை கலக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ரைட். அவர் பெரியாரை பத்தி பாடட்டும், இல்ல வந்து அண்ணா அவர்களை பத்தி பாடட்டும், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு யாரை பத்தி ஒன்னா பாடட்டுங்க, அது அவர் சுதந்திரம். நாம அதை பத்தி எல்லாம் கேட்க போறது கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த கர்நாடக சங்கீதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கேரளாவில் பிறந்த மலையாளியான கே.ஜே. ஜேசுதாஸ் அவர்கள், அவர் வந்து தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில ஒரு சபால உக்காந்தின்னு தியாகராஜர் எழுதின தெலுங்கு கீர்த்தனைகளையோ அல்லது வந்து சில கன்னட கீர்த்தனைகளையோ பாடுறாங்க பாருங்க. இதத்தான் கர்நாடக சங்கீதம்னு சொல்றாங்க. எப்படி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒன்னாயிடுச்சா? அப்ப ஏன் இதை கர்நாடக சங்கீதம் சொல்லணும்? பேசாம திராவிட சங்கீதம்னு சொல்லிட்டு போயிடலாமே. நல்ல ஐடியாவா இருக்குல்ல? பத்த வச்சுட்டியா பரட்ட அப்படின்னு போறான் எடிட்டர். கரெக்டுங்க. இந்த மாதிரி எல்லா மொழிகளும் ஒன்று சேர்ந்தது, எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தது அப்படின்றதுனால இனிமே இதை வந்து திராவிட சங்கீதம்னு சொல்லிட்டு போங்க. அப்ப யாரும் எதிர்க்க முடியாது இல்ல. ஏன்னா டி எம் கிருஷ்ணா அவர்களுடைய எதிர்பார்ப்பே இந்த கர்நாடக சங்கீதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இசை வடிவத்தை காமன் மேன் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு. நீங்க திராவிடம்னு ஒரு பேரை சொல்லிட்டீங்கன்னா தானா அப்படியே எல்லா இடத்துலயும் பரவிடும் பாருங்க. நம்ம சோகா ஐடியா குத்துக்கிறேன், யாராவது ஃபாலோ பண்ணுவீங்களா? ரைட். இந்த தியாகராஜர் கீர்த்தனைகள்னு சொல்றாங்க, இது வந்து தெலுங்குல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இது வந்து ராமரை பற்றி பாடிய கீர்த்தனைகள்னு சொல்றாங்க. தியாகராஜர் அவருக்கு வந்து ராமர் தன் உயிரினும் மேலானவர். அவருடைய சரித்திரத்தை படிக்கும் போது நமக்கு அது தெரியுதுங்க. அப்போ ராமரை பற்றியே வந்து போற்றி பாடிய ஒருவரது பாட்டெல்லாம் நீங்க பாடிக்கின்னு இன்னாண்ட பக்கம் அந்த ராமரை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார் பெரியார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி அப்படின்றத நான் சொல்ல விரும்பல. அப்போ அவரையும் நீங்க பாடுகின்றீர்கள் அப்படின்னு சொன்னா இது எப்படி ஒத்து போகும்னு எனக்கு புரியல. அதுக்கு என்ன சார் இருக்கு? இது வந்து தியாகராஜர் கீர்த்தனைகள் பாடுறாரு, அதே மாதிரி பெரியார் முற்போக்கு சிந்தனைக்காக அவரை பாடுகின்றார், இசையில நீங்க அரசியலை கலக்காதீங்க அப்படின்னு யாராவது என்கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரே ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. லெட் அஸ் சே
ஒரு கட்சியில கலை இலக்கிய அணி அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த அணியில ஒரு பிரபலமான பாடகர் இருக்காருன்னு வச்சுப்போம். ரொம்ப நல்லா பாடக்கூடியவர். அவருக்கு நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறேன். டியூன் இல்லாம நானே போட்டு கொடுத்துடுறேன். என்ன பாட்டு அப்படின்னா, எம்ஜிஆர் கணக்கு கேட்டார். ஆமா. இப்போ இந்த பாட்டை நீங்க ஒரு புது நிகழ்ச்சியில பாடணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்கிறேன். அவரும் பாடுறார் அப்படின்னு சொன்னா, அந்த கட்சி தலைமை ஒருவேளை எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிரான கட்சியாக இருக்கும் பட்சத்தில் பாருங்க, இது இசை. இதுல அரசியலை சேர்க்கக்கூடாது. அவர் பாடகர் பாடிட்டு போனார் அப்படின்னு சும்மா இருப்பாங்களா? இல்ல அன்னைக்கே கட்டம் கட்டி கட்சி பத்திரிகையில கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக நீக்கப்பட்டார்னு செய்தி போடுவாங்களா? இது பதில் சொல்லுங்க. ஒரு கட்சிக்கு எதிரானதா இருக்கவரை பத்தியே பாடக்கூடாதுன்றதுதான் ஒரு கட்சியோட ஸ்டாண்டா இருக்கும் அப்படின்னும் போது, நாங்க தியாகராஜர் வாழ்நாள் முழுக்க ராமரை பத்தியே பாடின்னு வந்தவர். அப்போ அவரை பாடின வாயால அதே ராமரை இழிவுபடுத்தின பெரியார பத்தியும் நீங்க பாடுறீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு கொள்கைன்றதே கிடையாது. இதையும் செய்றீங்க, அதையும் செய்றீங்க அப்படின்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவார்டு கொடுத்ததை விடுங்க. ஒரே நாக்கு எப்படி ரெண்டுத்தையும் பேச முடியும், பாட முடியும்? இதுக்கு யாராவது பதில் சொல்லுவீங்களா? அடுத்தது, எப்படி அரசியல்ல மதத்தை கலந்தார்களோ அந்த மாதிரி இசையில் அரசியலை கலக்காதீர்கள் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. இப்போ டி.எம். கிருஷ்ணா அவர்கள் பண்றதுக்கு பேர் என்ன? பாருங்க, உங்களுக்கு பெரியாரை புகழ வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரைட், எத்தனையோ அவென்யூஸ் இருக்கு. மேடை போட்டு கூட நீங்க பெரியாரை புகழ்ந்து பேசலாம். இல்ல நான் பெரியாரை பற்றி பாட்டாதான் பாடுவேன் கர்நாடக சங்கீதத்துல அப்படின்னு சொன்னா, அதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்கின்றது. ஹால் வாடகைக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரியார் பாடல்கள் இங்கு பாடப்படும் அப்படின்னு சொல்லுங்க. விலையில்லா டிக்கெட்டு அப்படின்னு சொல்லுங்க. கர்நாடக சங்கீதத்துல பெரியார் பாடல்களை கேட்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேட்டுட்டு போட்டோம். கர்நாடக சங்கீதத்துக்கு ஊடாக இந்த பெரியார் பாடல்களை பாடுவதுன்றது ஜெல் ஆவல. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பட் அப்கோர்ஸ் அவர் இந்த பெரியார் பாடல்களை பாடினதா சொன்னது தியாகராஜர் கீர்த்தனைகளுக்கு நடுவுலையா இல்ல தனியா பாடினாரா அப்படின்ற விவரம் எனக்கு தெரியாது. ஏன்னா எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இந்த டீட்டெயில் சொல்லலைங்க. அடுத்தது, தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடித்தான் நாம இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கோம். அப்போ அவரால பேரும் புகழும் ஒருவேளை பணமும் சேர்த்துட்டு அவர் கொள்கைகளுக்கு எதிராக இருக்கவரை பத்தியும் நான் பாடிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா, இது என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வில்லை அப்படின்ற மாதிரி வரலையா? அவரால அடைந்த பேரும் புகழ், அவருடைய கீர்த்தனைகள், ராமரை பத்தி பாடினது, அதனால ஒரு இடத்துக்கு இன்னைக்கு அவரை இழிவுபடுத்தினவரை பத்தி நான் பாடுவேன், அதை வச்சு நான் பெரிய ஆள் ஆவேன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? சரி, இப்ப அடுத்த கட்டத்துக்கு வருவோம். டி.எம். கிருஷ்ணா அவர்கள் கர்நாடக சங்கீதத்தை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதனால தான் கர்நாடக சங்கீதம்ன்றது அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க ஒரு சில பேர். அவங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். கர்நாடிக் மியூசிக் அப்படின்றத எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் கொண்டு போனோம் அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அதை செய்ய வேண்டிய வழி என்ன? இப்ப நீங்களும் என்ன மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்க பையனோ பொண்ணோ அவங்க அப்பா நான் ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அந்த கிரிக்கெட்ல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. நீ எங்கேயாவது கோச்சிங் சேர்த்து விடு அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம முதல்ல என்ன யோசிப்போம்? சரி, அதை சேர்த்து விடுறதுக்கு பணம் எப்படியாவது தேத்தணும் அப்படின்றது செகண்டரி. ஆனா முதல்ல நம்ம கேள்வி என்னன்னா, இவன் கிரிக்கெட்டுன்னு அது பின்னாடியே போயிருந்துட்டு சரியா படிக்கல, மார்க் வாங்கல, அப்புறம் நாளைக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கிரிக்கெட்ல அவனால பெரிய அளவுல வர முடியலன்னு சொன்னா, நமக்கு பிறகு அந்த புள்ள சோத்துக்கு என்ன பண்ணும்? கரெக்ட் தானுங்க நம்மளுடைய பயம். இதுதான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. கர்நாடிக் மியூசிக்லயும் அப்படித்தான். கர்நாடக சங்கீதத்தை நான் ப்ரொஃபஷனா எடுத்துப்பேன், பேஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முயற்சி பண்ணணும் சின்ன வயசுல இருந்தே அப்படின்னு சொன்னா, டப்பு சொத்து இருக்கணும். 12 மணி ஸ்லாட்டை தாண்டி மேல வர முடியாத எத்தனை பாடகர்கள், வித்வான்கள் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சங்கீதத்துக்கே நம்மளுடைய வாழ்நாளை எல்லாம் செலவிட்டு விட்டால் நம்மளால பெருசா வர முடியல அப்படின்னா, அப்போ அப்பனோ இல்ல தாத்தனோ சம்பாதிச்சு வச்ச சொத்து இருக்கணும். இல்லைன்னா சோத்துக்கு தாளம் போடணும். புரியுதுங்களா? அதனால யாரும் இங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கவில்லை.
இவர் சொல்றாரு எல்லாருக்கும் கொண்டு போறேன் கர்நாடக சங்கீதம் அப்படின்னு. பாருங்க, முதல்ல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட உருவாக்க வேண்டும். அப்ப இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னா அந்த கர்நாடக சங்கீதத்தை கேட்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ஏங்க இன்னைக்குதான் வந்து MP3 பிளேயர் இருக்குது, இந்த மொபைல்லயே கூட என்னென்னவோ ஆப் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வருது. அப்படி இல்லைங்க. நேரா லைவா பார்க்கிறது தான் வந்து அந்த ஆர்வத்தை ஊக்குவிக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நாம கச்சேரி பண்ணும்போது நமக்கு ஏதாவது பாசு கீசு கொடுத்தாங்கன்னா அதை வந்து யார் யாரெல்லாம் கர்நாடக சங்கீத பக்கம் வரணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு அந்த பாசை கொடுத்து வாங்க, என்னோட கச்சேரி இது, நேரா வந்து கேளுங்க அப்படின்னு கூட்டியாடுறோம். கரெக்டா? அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த விலையில்லா கச்சேரி, இது பாருங்க இன்னைக்கு ஒரு நாள் டிக்கெட் போடாம இருங்க, எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட்டட் ஆடியன்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு இது மாதிரிப்பா இன்னைக்கு வந்து நீங்க ஐயோ எவ்வளவு டிக்கெட் ஆகுமோ, 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் இருக்குமோ அப்படிலாம் கவலைப்படாதீங்க, விலையில்லா கச்சேரி உங்களுக்காகவே நடத்துறேன், நீங்களாம் வாங்கோ அப்படின்னு அவங்கள கூட்டி ஆறணும். இப்படி 4-5 தடவை அவங்க லைவா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த இன்ட்ரெஸ்ட் வராததுக்கு இன்னொரு முக்கிய காரணம் நான் என்ன பாக்குறேன்னா, ஒரு தடவை ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டாருன்னு நானும் ஒரு கர்நாடிக் மியூசிக் கச்சேரிக்கு போனேங்க. அதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தெலுங்கு பாடல்கள், ஒரு சில தமிழ் பாடல்கள் பாடுறாங்க. சோ முதல்ல இந்த தமிழ் பாடல்களை நிறைய பாடுவது அப்படின்றத கொண்டு வரணும். அடுத்தது இந்த பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு 10-15 நிமிஷம்லாம் வேற சில பேர் பாடுறாங்கங்க. அது எதுக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியலங்க. பாடகர்னு சொல்றோம், பாட்டை கேட்க வந்துக்கிறோம், பாட்டை தவிர வேற என்னத்தையோ அது என்னது ஆலாபனை நிறவல் என்னென்னவோ சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது கொஞ்சம் கொஞ்சம் வர்றதும் வடிஞ்சு போயிடும். அப்ப ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வாங்க. இன்னைக்கு அட்டென்ஷன் ஸ்பேன்றது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால எடுத்த உடனே பாட்டு பாடுறதை விட்டுட்டு இப்படி பாடிந்தா, அந்த காலத்துல இந்த சென்னை வானொலி நிலையத்துல அரங்கிசைன்னு போடுவாங்க, அதுல இப்படிதான் இருக்கும். அதனாலதான் யாருமே நாங்க அதை வைக்கவே மாட்டோம். ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே போயிட்டு இருப்பாங்க. இந்த தானா தானா இதை தவிர வேற ஒண்ணுமே வராது போல இது. எல்லாத்துக்கும் மேல நீங்க வந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு கர்நாடக சங்கீதத்தை கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு போனீங்கன்னா கத்துக் கொடுங்க. அவங்க வந்து இதை ஒரு ஹாபியா எடுத்துக்கிட்டோம். ஏன் நான் ப்ரொஃபஷனா எடுத்துக்க வேணாம்னு சொல்றேன்னா, நீங்க வந்து இல்ல நீங்க டெய்லி காலையில 2 மணி நேரம் சாயங்காலம் 2 மணி நேரம் சாதகம் பண்ணணும், அப்பதான் வந்து குரல் வளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கர்நாடக சங்கீதத்துக்குள்ள அப்படியே நுழைச்சிட்டீங்கன்னா நீங்க அவளுக்கு பெரிய பாதகம் பண்றீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு நாளைக்கு இங்க பெரிய அளவுல வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஏழை எளிய மக்கள் பாட்டையே நம்பின்னு இன்னைக்கு இந்த சூப்பர் சிங்கர், சூப்பர் ஸ்டார் சிங்கர் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகள் பல சேனல்ல பல மொழியில பாக்குறாங்க. அதுவும் எவ்வளோ ஒரு பரபரப்பா அதெல்லாம் நடக்குது. இவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடுங்கன்றாங்க, என்னென்னவோ நடக்குது. இந்த ரியாலிட்டி ஷோல பெரிய சிங்கரா பரிசு வாங்கி வந்தவர்கள் எல்லாம் எத்தனை பேரு சினிமால பெரிய சிங்கர்ஸா வந்திருக்காங்கன்னு லிஸ்ட் கொடுங்க. என்னங்க இந்தியாவிற்கான குரல் தேடல் அப்படின்லாம் சொல்லிட்டு பெரிய பெரிய ஆளுகளை கூப்பிட்டு வராங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள சினிமா துறையில கூட பெரிய ஆளா வர முடியல அப்படின்னா என்ன காரணம்? ஏதோ 1-2 பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்த அத்தனை பேரு இது பாருங்க, அது சினிமாவாகட்டும், இல்ல கிரிக்கெட் ஆகட்டும், டென்னிஸ் ஆகட்டும், சங்கீதம் ஆகட்டும், சக்சஸ்ஃபுல்லா வந்த ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் வாழ்க்கையில தோல்வி அடைந்து வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. சோ கர்நாடிக் மியூசிக் மட்டும் இல்ல, கிரிக்கெட்டோ டென்னிஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஏழை எளிய மக்கள் இதுதான் என்னுடைய ப்ரொஃபஷன் பேஷன் அப்படின்னு சூஸ் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பொருளாதாரம் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. இதை கூட புரிஞ்சுக்காம நான் இதை எல்லாத்துக்கும் கொண்டு போறேன்னா அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? கடைசியா ஒரே ஒரு விஷயம், இதை வந்து கதைன்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு தெரியல. செபஸ்தியன் நினைக்கிறேன், அந்த பேர் எனக்கு சரியா நினைவில்லை. ஆனா அது ஒரு கிறிஸ்துவ பெயர் அப்படின்றது மட்டும் எனக்கு நினைவு இருக்கின்றது. அந்த புத்தகத்துல வருகின்ற வரி அது. இந்த செபஸ்தியன் வந்து இந்த என்னது மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், இன்னும் சில தோலெல்லாம் சேர்த்து வச்சு அவரு மிருதங்கம் செய்கிறாரு. இந்த மிருதங்கத்தை இறந்து போன விலங்குகளின் தோலால் செய்யப்பட்ட மிருதங்கத்தை அந்த மிருதங்க வித்வான் வாங்கின உடனே அதை நேரா கொண்டு போய் பூஜை அறையில வைக்கிறாரு. ஆனால் எல்லா தோலையும் வச்சு மிருதங்கம் செய்தார் பாருங்க அந்த தொழிற்கலைஞர், அவருக்கு அந்த பூஜை அறைக்குள்ள இடம் இல்லை அப்படின்ற வரிகளை பார்த்தேன்.
இதுக்கு சில பேர் கேள்வி கேட்பாங்க, டெய்லி உங்க வீட்டுக்கு காலைல பால் பாக்கெட் வந்து போடுறாங்களா, ஒரு நாளாவது அந்த பையனை கூப்பிட்டு வராண்டாலையாவது உட்கார வச்சு நீ குடிக்கிற வெள்ளி டெவலா டம்ளர்ல காப்பி கொடுத்து, நான் தம்பி தினைக்கும் நீ தான் பால் போட்டுக்கிற, அதனால தான் நாங்க காப்பி குடிச்சுருக்கிறோம், ஒரு நாள் நீ எங்களோட உட்காந்து குடின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கொத்தனாரு, சித்தாளு, மேஸ்திரி இவங்கெல்லாம் அவங்க வீட்டை கட்டிக்கிறாங்க, ஏதோ கிரகப்பிரவேசத்துக்கு அவங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து மரியாதை பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னைக்காவது அவங்கள வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு டைனிங் டேபிள்ல சரிசரமா உட்கார வச்சு சோறு போட்டுக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்ப நீ என்னடா கேட்க போற அப்படின்னீங்களா? செபஸ்தியன் சர்ச்சுக்கு தானே போனோம். சிவனும் பெருமாளும் சரஸ்வதியும் இருக்கிற பூஜை ரூமுக்குள்ள ஏன் நீங்க அவரை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க? போஸ்ட் கன்வர்ஷனா, கர்வாபசி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா இந்த கேள்வியை யாருமே கேட்கல. செபஸ்தியன் அவர் ஏன் பெருமாள் இருக்க பூஜை ரூமுக்குள்ள வரணும் அப்படின்னு அதை எழுதின அறிவு ஜீவிக்கு கூட மண்டையில ஏறல போகுது. இல்ல இதுதான் அந்த மேட்டிமைத்தனம் அப்படின்றதோ, அது கண்ணை மறைத்து விட்டதோ. ஆல் செட் அண்ட் டன் டி.எம். கிருஷ்ணா அவர்களுக்கு அவார்டு கொடுத்தது அவருக்கு அது தகுதியா இல்லையா அதை பத்தி எல்லாம் நான் போக விரும்பல. அவர் தகுதியானவராகவே இருந்துட்டு போட்டோம், அவார்டும் அவருக்கு கரெக்டாவே கொடுத்திருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனால் இசையில் அரசியலை கலப்பது யார்? டி.எம். கிருஷ்ணா. நீங்க அரசியலை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ மேடைகள் இருக்கு. நீங்க தாராளமா அங்க போய் பேசிட்டு போங்க. அது ஏங்க வந்து சக்கர பொங்கலுக்கு வடகரியா அப்படின்னு சந்தானம் கேட்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? தனியா ஒரு மேடை எடுத்துக்கிட்டு நான் வந்து இவரை பத்தி எல்லாம் பாட போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போங்க. தியாகராஜர் பாடும்போது சொல்றாரா, ராமா நீ அயோத்தியில் இல்லை என் மனசுல இருக்க. கரெக்ட். எல்லாருக்கும் பக்தி அதிகமாகும் போது கடவுள் எண்ணில் இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம். இப்ப நாளைக்கே ஒருத்தர் போயிட்டு டி.எம். கிருஷ்ணா அவர்கள் கிட்ட, ஐயா உங்களுடைய சங்கீதம் என்பது உங்க நாக்குல இல்ல என் காதுகளிலேயே இருக்கின்றது அப்படின்னு சொன்னாருன்னா, அப்ப இனிமே டி.எம். கிருஷ்ணா நாக்குல சங்கீதமே கிடையாதுன்றது அர்த்தமா? அந்த மாதிரிதான் இருக்குது இவங்க சொல்றதெல்லாம். சில நேரங்கள்ல நாம முற்போக்கா இருக்கிறோம் அப்படின்னு காமிச்சிக்கணும்னா மல்லாக்கப்படுத்து எச்ச துப்புறது தான் வந்து சரியான வழி அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். வணக்கம்.